பள்ளிக்கு செல்லாமல் இடைநின்ற பள்ளி மாணவர்களை திரும்ப பள்ளிக்கு அழைத்து செல்ல வழிவகை செய்ய வேண்டி இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர்களை சந்தித்து ஸ்கூல் வாரியாக இனம் கண்டு, அதாவது ஸ்கூலில் வந்து போய் லிஸ்ட் எடுத்து எந்தெந்த மாணவர்கள் நின்றுருக்காங்க அந்த மாணவர்களை இனம் கண்டு அவங்க வீட்டிற்கு சென்று, அதாவது கல்வி அலுவலர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் வந்து அவங்க வீட்டிற்கு சென்று பெற்றோர்களுக்கும் அந்த மாணவனுக்கும் முறையான கவுன்சிலிங் கொடுத்து பள்ளிக்கு திரும்ப அழைக்குமாறு நான் இந்த வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பள்ளி ஆசிரியர்கள்லாம் வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். அதாவது அவங்களால முடிஞ்ச உதவித்தொகையை ஃபண்ட் ரைஸ் பண்ணி, அதாவது ஒரு சிலர் வந்து குடும்ப வறுமையினால் வந்து பள்ளிக்கு செல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி குடும்பத்திற்கு அந்த பள்ளி ஆசிரியர்கள் ஒரு சிறு தொகையை வந்து அளித்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நல்ல உதவியாக இருக்கும். அந்த பள்ளி மாணவர்களும் திரும்ப அந்த பள்ளிக்கு வர ஏதுவாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்களோட வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றப்படும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10 மாணவனை சந்திக்கிறீங்கன்னா அந்த 10 மாணவர்களில் 5 மாணவர்கள் கட்டாயமாக பள்ளிக்கு திரும்ப வருவாங்க. ஓகேங்களா? தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைநின்ற பள்ளி மாணவர்கள் கூலி வேலைக்கும் கட்டிட வேலைக்கும் இது போன்ற வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. படிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து உரிய வேலை கிடைக்காது. திருமணமாவத சிக்கல் ஏற்படும். அவங்க தலைமுறையே ஜென்ரேஷனே பாதிக்கப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி ஆசிரியருக்கு என்ன ஒரு மதிப்புனா, அந்த மாணவர்கள் முறையாக படித்து ஒரு வேலைக்கு போய் கவர்மெண்ட் வேலையோ ப்ரைவேட் வேலையோ நல்ல முறையில் இருக்கும்போது அவங்க பள்ளி ஆசிரியர்களுக்கு பெருமை. அதே போன்று அரசியல்வாதிகள் இந்த செயலை செய்யும்போது இடைநின்ற பள்ளி மாணவர்களை இனம் கண்டு அவங்கள வந்து பள்ளி அதாவது கல்வி அறிவு கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து படித்து பெரிய ஆளாக ஆனாங்கன்னா பின்னாடி வந்து உங்களை பெருமையாக போட்டுருவாங்க. நீங்கள் வரலாற்றிலும் ஒரு இடம் பிடிக்கலாம். இந்த மாதிரி இந்த அண்ணா தான் நமக்கு வந்து எஜுகேஷன் மினிஸ்டர், இந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்மளை வந்து திரும்ப இந்த பள்ளிக்கு கொண்டு போய் சேர்க்க சொன்னார். அதனால் நம்ம வாழ்க்கை நல்லா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரே இந்த வரலாற்று இடம்பெறும். ஆகையால் வந்து இந்த பள்ளி மாணவர்களும் வந்து நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்லி இந்த செயலை செய்யுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.